தமிழ் சினிமாவில் தளபதி விஜய் இல்லை அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார். ஆனால் இன்னைக்கு அவர் சிஎம் ஆகிட்டாரு. ஸோ அவருடைய இடத்துக்கு நெக்ஸ்ட் வரப்போகிறது யாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. தளபதி அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் அவர் இன்னைக்கு சிஎம் ஆகிட்டார். இருந்தாலும் அவருடைய நெக்ஸ்ட் இதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அண்ட் மக்கள் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுற ஒரு ஸ்டார் வந்து தான் ஆகணும். அந்த ஒரு ஸ்டார் யாரா வருவாங்க அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் அப்படிங்கிறது வாரம் வாரம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல எல்லா படமே சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் சான்ஸ் இல்லை. எல்லா படங்களுமே நல்லா இருந்தா ஓடும் அப்படிங்கிற இந்த ஒரு கண்டிஷன்ஸோட தான் எல்லா படங்களுமே இது வரைக்கும் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் சில படங்கள் மட்டும் அந்த ஒரு ஸ்டாருக்காகவே அந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். அந்த ஒரு படம் நல்லாவே இல்லைனாலும் இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி நம்பர் வச்ச நிறைய ஸ்டார்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இதுல கன்ஸ்டன்ஸியா உள்ள ஸ்டார்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எம்ஜிஆர். அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாம் நம்மளுக்கு அந்த நேரத்திலே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தார். அவருடைய படங்கள் நல்லாவே இல்லைனாலுமே கூட இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது. அதற்கப்புறமா அவருடைய இடத்துக்கு வந்தது தான் நம்மளுடைய ரஜினி சார். இன்னைக்கு வரைக்குமே அவருடைய படங்கள் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லைனாலுமே கூட ஒரு 200 கோடி கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்காரு. அதுக்கப்புறமா உள்ளதுதான் நம்மளுடைய தளபதி விஜய். இவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ அவர் கெரியர் உச்சத்தில் இருக்காரு. கோட் படம் என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலுமே கூட அந்த ஒரு படம் 450 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணி இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டார்ஸ் உடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாமே அதிகமானதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேன்ஸ். ஆனா இதுக்கும் மேலேயும் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ இந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே போதும் ஒரு படம் ஹிட் ஆகிரும். ஆனால் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை நம்ம தியேட்டரில் கூட்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சில ஸ்டார்ஸுக்கு மட்டும்தான் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எம்ஜிஆர், ரஜினி, தளபதி விஜய் இவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை அப்படிங்கனாலே இவங்களுடைய படங்கள் எல்லாமே செம்மையா ஹிட் ஆகும். இவங்களுடைய படங்கள் நல்லாவே இல்லைனாலுமே கூட மக்கள் மத்தியில இந்த ஒரு படங்கள் எல்லாமே செம்மையா பேசப்படும். அதனால ரீசனாலே இந்த ஒரு படங்கள் எல்லாமே செம்ம சக்சஸ் ஆகும். இவங்களுடைய இடத்துல நெக்ஸ்ட் வரப்போறது யாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். இதற்காக தான் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் ஒரு படத்துடைய சக்சஸுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் என்னதான் ஒரு மிகப்பெரிய ரீசனா இருந்தாலுமே கூட நெக்ஸ்ட் ஃபேன்ஸை விட அதிகமான ஒரு சப்போர்ட் கொடுக்கிறது தான் நம்மளுடைய ஃபேமிலி ஆடியன்ஸ். இப்போ நம்மளுடைய தளபதி விஜய் சிஎம் ஆகியிருக்காரு. அவருடைய ஃபேன்ஸ் என்னதான் அதிகமான ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலுமே கூட அவர் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆனதுக்கான ரீசன் அப்படிங்கிறது அவருடைய ஃபேமிலி ஆடியன்ஸோடைய சப்போர்ட் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே ஃபேமிலியில் கேட்டோம் அப்படின்னாலே நிறைய பேர் சொல்றது நான் தளபதி விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். அது மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய ஃபேன்ஸ் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு இடத்துல நெக்ஸ்ட் இருக்கிறது தான் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போன்னு கிடையாது. அவர் விஜய் டிவிலேருந்து ஆங்கரிங் பண்ணும் போதே அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம எல்லாருமே சண்டே ஆயிடுச்சு அப்படின்னா அதை இது போட்டு நம்ம ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறதுலேருந்து இன்னைக்கு அவருடைய படங்கள் தேட்டரில் வந்தால் ஃபேமிலியாக போய் கொண்டாடுற வரைக்கும் அவருடைய படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸோடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னாலேயே இவங்களுடைய நெக்ஸ்ட் பிளேஸில் வர்றதுக்கான ஒரு முழு தகுதி அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன் இவருக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ சிவகார்த்திகேயன் அவருடைய மூவிஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான மூவிஸ் இருக்கும். முக்கியமாக இந்த 18+ இந்த மாதிரி டைலாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவருடைய படங்களில் இருக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜாலியாக குழந்தைங்களோட கூட்டு வந்து பார்க்குற மாதிரியான மூவிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எஸ்கே என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனுடைய லாஸ்ட் மூவிஸ் மதராசியாக இருக்கட்டும் பராசக்தியாக இருக்கட்டும் 2 படங்களுமே மிக்சடு ரிவ்யூஸ் தான் வந்து இருந்தது. ஆனால் 2 படமே பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி இருந்தது. இந்த ஒரு படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் செம்மையாக சப்போர்ட் பண்ண ரீசனால அதுவும் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ஆக்டருக்காக. ஸோ இப்போ அவருடைய நெக்ஸ்ட் மூவிஸ் எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் மூவிஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கமர்ஷியல் ஜோனில் மறுபடியும் இறங்க போறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியாக இப்போ வரப்போகிறது தான் சேயோன். இந்த ஒரு படத்தோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது கொடியில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ தளபதி விஜயோடைய நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்டாரிடம் இதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் இதே மாதிரி மக்களை என்டர்டெயின் நம்ம எஸ்கே நான் பண்றாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.